வாழ்க வளமுடன் பகரிதி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். நல்லதொரு வரவேற்புரையினை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி பகரதி அம்மா அவர்களும், ஆழமானதொரு துரியாதீத தவத்தினை வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களும், இருவரின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்களும், என்னை வழிநடத்தக்கூடிய பேராசிரியர்களும் வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு தந்த நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகளுக்கு மிக்க நன்றி. இன்றைய தலைப்பு வாழ்க்கை ரகசியம். இந்த வாழ்க்கை ரகசியம் மட்டும் எல்லா மனிதனுக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, மனிதனுக்கு நடக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று எதுவுமே நம்மளுக்கு இல்லாம உலகில உள்ள அனைத்து மக்களுமே இன்பமாக மகிழ்ச்சியாகவே வாழலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இது தெரியாததாலதான் ஒரு சிலர் மேல் மட்டத்திலும், ஒரு சிலர் கீழ் மட்டத்திலும் வாழ்றாங்க இல்லைங்களா? வாழ்க்கை ரகசியத்தை தெரிய 5 விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்றாங்க. அதுல உடல், மனம், புத்தி, ஆன்மீகம், தெய்வீகம், இந்த 5மே ஒவ்வொரு மனிதனுக்குமே வேணும்னு மகான்கள் சொல்றாங்க. இந்த 5ல ஒன்று குறைஞ்சிச்சுனாலும் வாழ்க்கை ரகசியத்தை பத்தி புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது உடலானது நமது கட்டுப்பாட்டுல இருக்கணுமா. மனதை கொண்டு இந்த 5 பஞ்சேந்திரிய கருவிகளை மனதை கொண்டுதான் நம்ம 5 பஞ்சேந்திரிய கருவிகளை கட்டுப்பட வைக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்குதான் தவம் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? 5 எவர் ஒருவர் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து வாழ்கிறார்கள்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தனது நண்பரிடமோ அல்லது உறவுகளிடமோ ஒரு சில வீட்டு ரகசியத்தை சொல்லும் போது அது 3வது மனிதரிடம் சொல்லி நம்ம பரப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதே போல அந்த ரகசியத்தை அவர்களது குடும்பத்துல சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் அப்படின்னா அந்த ரகசியத்தை நம்ம குடும்பத்துல சொல்லலாம்னு சொல்றாங்க. வாழ்வில் அப்பதான் மகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்றாங்க. அந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில மட்டுமே அந்த ரகசியம் இருக்கும் அப்படின்னா அதை மட்டும் சொல்லலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது இராணுவமும் ரகசியமாகத்தான் செயல்படுது. அதே மாதிரி அரசியல் அமைப்பிலும் ரகசியமானது பாதுகாத்து செயல்படுது. சிலதே சிலதை ரகசியமாக வைத்தாதான் அது நல்லதுன்னு சொல்றாங்க. அதுதான் அவசியம்னு சொல்றாங்க. எல்லா வாழ்க்கை ரகசியங்களையும் நம்ம தெரிந்திருந்தால் வாழ்க்கையானது நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை தராதுன்னு சொல்றாங்க. எது எப்போது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த வாழ்வுல மர்மமும் சாகசமும் நிறைந்ததாகவே நம்மளுக்கு இருப்பதுதான் அந்த இறைநிலையோட தத்துவம்னு சொல்றாங்க. பலரது வாழ்வில் சில ரகசியங்கள் தெரிந்து கொள்வது வாழ்க்கையை மேலும் மேலும் சந்தோஷத்தை மாற்றுது இல்லைங்களா? சில விஷயங்கள் தெரியாம இருந்தாதான் சந்தோஷத்தை தரும். ஏன்னா மனம் என்பது ஒரு தோட்டம்னு சொல்றாங்க. அதுல எண்ணங்கள் தான் அங்கே விதைகளாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அதில் மலர்களை வளர்ப்பதும் களைகளான வேண்டாத புல்களை வளர்ப்பதும் அவரவர் விருப்பங்களேன்னு சுவாமிஜி சொல்றாங்க. மக்கள் அமைதியான முறையில் வாழ 5 விஷயங்களை சித்தர்கள் தந்துட்டு போயிருக்காங்க. இந்த 5 விஷயங்களில் அதாவது 5 விஷயங்கள்ல ஒன்று பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறந்தவர்கள் அனைவருமே இருந்து விட்டால் எப்படி திரும்ப பிறக்கிறவங்களுக்கு இடம் இருக்கும் இல்லைங்களா? இதைத்தானே அந்த கண்ணதாசன் வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது அப்படின்னு ஒரு பாட்டுல பாடியிருப்பாங்க. பிறந்தவர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா புதிதாக பிறப்பவர்களுக்கு இங்க இடம் இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்கு வழி விட்டுட்டு முதியோர் ஆயிட்டாங்கன்னு மூத்தவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும்னு சொல்றாங்க. இது மனிதனுக்கு மட்டுமே பொருத்தம் அப்படின்னு நினைச்சோம்னா அது இல்லைங்களா? ஓரிரு தாவரம் முதல் ஈரறிவு புழு, பூச்சி, பறவை, விலங்குன்னு அனைத்துக்குமே இந்த விஷயம் பொருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. இறப்பு என்பதே இந்த உடலுக்குத்தான், ஆன்மாவுக்கு ஏது இறப்புன்னு மகான்கள் சொல்றாங்க.
அது வந்து அழிவில்லாததுன்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. அவரவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த ஆன்மாவானது மீண்டும் உயிர் பெறும்னு சொல்றாங்க. இதைத்தான் மெய்ஞானத்தில் வந்து ஆற்றல் அழிவின்மை ஆற்றல் அழிவின்மை விதின்னு வந்து மெய்ஞானத்துல வந்து சொல்றாங்க. ஆற்றலுக்கு எப்போதுமே அழிவின்மை அதுதான் விதின்னு சொல்றாங்க. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கும் உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் தான் நிறைய சித்தர்கள்னு சொல்றாங்க. இரண்டாவதாக சித்தர் கூறிய ரகசியம் வந்து தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும். அதாவது வெளிச்சம்னு ஒன்று தோன்றும் போது இருள் என்று மறைகிறது இல்லைங்களா? இருள் என்பது வெளிச்சம் வந்துச்சுன்னா இருக்குமா? இருக்காது, மறைகிறது. இருள் வரும்போது வெளிச்சம் மறைகிறது. அதே போலதான் இன்பம் வரும்போது துன்பம் வந்து நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு போயிருது. துன்பம் வருகிற போது இன்பம் வந்து வருவதே இல்ல இல்லைங்களா? யாராவது துன்பம் வீட்ல இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்பம் வந்து வருமா? வராததால. அப்போ தோன்றுவதும் மறைவதும் தான் மனித வாழ்வின் இயல்புன்னு சொல்றாங்க. இதைத்தானே நாம் மாற்றம்னு சொல்றோம். இரண்டையுமே இன்பம், துன்பம் இரண்டையுமே எவர் ஒருவர் வந்து சமமாக பார்ப்பவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வந்து அறிவில் தெளிந்தவர்களாக வாழ்கிறார்கள்ன்னு சொல்றாங்க. 3வது சித்த ரகசியம் என்னன்னா, பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். அதாவது வாழ்க்கையில வந்து ஒருவர் உயர்ந்த நிலையை அடைவதும், தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவதும் ஒரு நிரந்தரமானது இல்லைன்னு சொல்றாங்க. மாறும் அது வந்து மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. வாழ்க்கை என்பதே சக்கரம் போன்றது. அதில் சுழற்சி என்ற முறையில் தான் இருக்கும் இல்லைங்களா? சக்கரம் சுழன்றுச்சுன்னா சுழன்றுட்டே தானே இருக்கும். அதுல கீழே இருப்பது மேலே போகும், மேலிருந்து கீழே இறங்கும் இல்லைங்களா? அதை அறியாமல் தான் சிலர் வந்து தன்முனைப்போடும் அகந்தையுடன் செயல்படுகிறார்கள்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதில் சரியாக வாழ்பவர்கள் பக்குவம் அடைந்து வாழ்கிறார்கள்னு சொல்றாங்க. சிலர் பக்குவம் இல்லாம மமதையில் வந்து உள்ளார்கள்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. 4வது சித்த ரகசியம் என்னன்னா, உணர்ந்தன மறையும் மறைந்தன உணரும் சொல்றாங்க. அதாவது மனித இனத்துக்கு மறதி என்பது மிகப்பெரிய வரம்னு சொல்றாங்க. மறதி என்பது மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா அந்த சொல்றாங்க மனிதன்ல வந்து நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மறதிங்கிறது வந்து இருக்கணுமா. கெட்டது நடந்ததா இருக்கட்டும், கெட்ட செயல்கள் நமக்கு செஞ்சவங்களா இருக்கட்டும், அத வந்து நம்ம வந்து அப்பக்கப்பக்கி வந்து மறந்துறணும்னு சொல்றாங்க. அதே போல வந்து சில விஷயங்களில வந்து ஞாபக சக்தி, நினைவாற்றல்ங்கிறது அவசியமாகுதுன்னு சொல்றாங்க. எந்த பொருள எங்க வச்சோம், யாருக்கு என்ன செய்யணும், அது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்றாங்க. நடந்த துன்ப நிகழ்வுகளை பற்றி நினைத்துக் கொண்டே கவலையோட இருந்தோம்னா, வாழ்வு என்பது வந்து நகராது. அதே மாரி இனிக்காதுன்னு சொல்றாங்க. அதுபோல பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செய்யாது விட்டு விட்டோமானா, அந்த உலகம் வந்து நம்மளை வந்து பழித்து பேசும்னு சொல்றாங்க. அதுக்காக ஞாபக சக்தி வேணும்னு சொல்றாங்க. அதுக்காக மறக்க வேண்டியதை மறந்து, உணர வேண்டியதை உணர்ந்து கொண்டோம்னா, வாழ்க்கையின் அ வ வெற்றி வந்து அந்த உணர்ந்துட்டோம்னா, வாழ்க்கையில் வெற்றி வந்து அதுக்குள்ளதான் அடங்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. 5வது சித்தர் ரகசியம் வந்து வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம்ன்னு சொல்றாங்க. அதாவது எந்த வாழ்க்கைய வந்து வாழணும்னு நம்ம வந்து நினைக்கிறோமோ, அது நம்மை விட்டு விலகி, விலகி போயிட்டே தான் இருக்குமாம். எந்த வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம்னு நம்ம வந்து நினைக்கிறோமோ, அந்த வாழ்க்கையைத்தான் நம்ம வந்து விதின்னு விதி என்பது நம்மளுக்கு வந்து வாழ்றதுக்கு வைக்கும்ன்னு சொல்றாங்க. இதைத்தான் வள்ளுவர் வந்து திருக்குறள்ல சொல்றாங்க, "வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல" அப்படின்னு திருக்குறள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது விருப்பு, வெறுப்பு அற்ற நிலையில் வாழ்றதுதான் இந்த இறைநிலை. அந்த இறைநிலையை அடைந்தவர்களுக்கு எந்த ஒரு பற்றுகளும், விருப்பு வெறுப்புகளும் ஏற்படாதுன்னு வாழ்க்கை பற்றிய அந்த ரகசியத்த வந்து சித்தர்கள் வந்து 5 வகையாக சொல்றாங்க. உண்மையான குரு தான் நம்மளுக்கு நம்முள் மாற்றத்தை வந்து உணரச் செய்வார்ன்னு சொல்றாங்க. உனக்குள் ஒன்றை மலரச் செய்கிறவரே இந்த குருன்னு சொல்றாங்க. உன்னோடு அரூபமாக இருப்பவர்ன்னு குருவ வந்து சொல்றாங்க. வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல சீடனுக்கு நல்ல குருவானவர் வந்து உம் சிக்கல்கள் பல தந்துதான் வந்து நம்மள உயர்த்தி விடுவார்ன்னு சொல்றாங்க. சிக்கல் வரலைன்னா நம்ம குருவ நாடி போவோமா? வலி இல்லாம காயத்தின் அனுபவத்த வந்து நம்ம வந்து பிறருக்கு சொல்ல முடியுமா? நமது வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அந்த வலிகள, கஷ்டங்கள, துன்பத்த அடைஞ்சுட்டு நம்ம வெளிய வரும்போது தான் நம்ம அனுபவத்த பிறருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நமது வாழ்க்கையில வந்து 3 விதமான மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது இலை, கிளை,
வேர் அப்படின்னு சொல்றாங்க. மரத்துக்கு உதாரணமா 3 விதமான அத வந்து சொல்றாங்க. இலை, கிளை, வேர்ன்னு. இந்த இலையானது வந்து காய்ந்த பிறகு வேகமா வந்து ஒரு காற்று அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பறந்து கீழ விழுந்துரும். கீழ விழுந்துரும். அது வந்து அந்த நிக்காது மரத்துல. அதே போல வந்து காலம் கடந்து முதுமை ஏற்படும்போது அந்த மனிதர்களும் வந்து மரத்துல அ மரணத்தி மரணித்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது மரணமாயிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த காற்று அடிக்கும்போது மழை பெய்யும்போது அந்த இலை எப்படி மரத்துல இருந்து சருகு கீழ விழுகுதோ, அதே போல வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கிளை போன்ற மனிதர்கள் ஒரு பெரிய பாரத்த வந்து தூக்கி வைக்கும்போது, அந்த கணு வந்து தாங்காம முறிஞ்சு போய் உடைஞ்சிடுவாங்க இல்லைங்களா? அது கிளை போன்றவர்கள்ன்னு சொல்றாங்க. ஆனா, பூமிக்குள் இருக்கும் வேரானது நமக்கு என்னென்ன பண்ணுதோ, அதையெல்லாம் வந்து நமக்கு ரகசியமாகவே, மறைமுகமாகவே நம்மளுக்கு அந்த வேரானது மறைஞ்சிருந்து நல்லது செய்யும்ன்னு சொல்றாங்க. அந்த வேராக இருக்கக்கூடியது தான் நம்மளோட குடும்பம்னு சொல்றாங்க. குடும்பத்துக்கு உதாரணம் இலை, கிளை, வேர்ன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் தான் தன் குழந்தைகள் பெரிய உயரத்தை எட்டுவதற்காகவும், எட்டாத இதுக்கு உயரத்துக்கு போறதுக்கும் தான் அந்த வேராக இருந்துட்டு நம்ம குடும்பத்துல இருக்கிற பெற்றோர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க ரகசியமாக தான் சில விஷயங்கள்ல வந்து பிள்ளைங்களுக்கு செய்வாங்க. சில இடங்கள்ல வந்து படிப்பதற்காக கடன் கடன் கூட வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? பசங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அந்த பெற்றோர்கள் வந்து ரகசியம் காப்பாங்க. ஏன்னா படிப்ப நிறுத்திட்டு நானும் வேலைக்கு போறேன், அம்மா, அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்னு ரகசியம் வந்து காப்பாங்க. ஏன்னா தன் குழந்தைகளின் படிப்பு அந்த வந்து பாதித்திடக்கூடாதுன்னு நினைச்சு ரகசியம் வந்து காப்பாங்க. அதாவது படிக்கும் குழந்தையின் அந்த மனநலம் படிப்பில் இருக்கணும் இல்லைங்களா? என்பதுதான் அதோட நோக்கமே. எல்லாவற்றையுமே வந்து மக்கச் செய்து அழிக்கும் மண்ணானது விதைகளை மட்டும் ஏன் முளைக்க வைக்கிறது அப்படின்னா, இறைவன் இடும் புதிர்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையின் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முடிவுன்னு வந்து நம்ம எப்போதுமே முடங்கிவிடக் கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் நிரந்தரம்னு நம்ம நினைச்சிடக் கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் முடிவுன்னு முடங்கியும் போயிடக்கூடாது. இதுதான் நிரந்தரம்னு நம்ம நினைச்சிடவும் கூடாது. ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு மாற்றத்தினை வந்து ரகசியமாக வைத்து இந்த வாழ்க்கையானது வந்து நம்மளுக்கு கற்றுத் தந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் இறைநிலையின் தத்துவம்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை எளிமையாக நம்மளுக்கு மக்களால் கடைபிடிக்க முடியும். இதைத்தான் நமது சுவாமிஜி வந்து மகிழ்போகம், ஈதல், இரவாமைன்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 தத்துவங்களில் தான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை வந்து நம்மளுக்கு அடக்கி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? மகிழ்போகம் என்பது இந்த புலன்கள் மூலமாகத்தான் நம்ம வந்து இன்பத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறது தான் இந்த மகிழ்போகம்ன்னு சொல்றாங்க. மகிழ்போகமும் இன்பத்தோடு நிறைவையும் குறிக்கும்னு சொல்றாங்க. இந்த மகிழ்போகங்கிறது இன்பத்தோடு நம்மளுக்கு நிறைவையும் குடுக்கும்னு சொல்றாங்க. இந்த மகிழ்போகத்தில் எந்த தீமையும் வந்து ஏற்படாதவாறு நம்ம வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஒரு இன்பத்தினை அனுபவிக்கணும்னா, அளவு முறை அறிந்து புலன்களை வந்து நம்ம உபயோகித்தால் நல்லறிவாகும்ன்னு சொல்றாங்க. சுவாமிஜி வந்து இந்த நல்ல அறிவுன்னு சொல்றாங்க. புலன்களோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது அளவு முறை மீறாம நம்ம இருந்தோம்னா, அது நல்ல அறிவுக்கு சமம்ன்னு சொல்றாங்க. யோகத்தில் வந்து யமனையும் வெல்லலாம்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இரவாமை என்ற கலைன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு மகரிஷி குடுத்துருக்காங்க இல்லையா? காயகல்ப கலை. மறைமுகமா நம்ம பயிற்சி செய்யும்போது, அது உள்ள இருக்கிற உறுப்புகள ரகசியமா பாதுகாக்குதுன்னு தானே சொல்றாங்க. அது வந்து இரவாமைன்னு சொல்றாங்க. அதாவது எமனையும் வெல்லலாம்னு சித்தர்கள் சொல்ற வாக்கியம், அந்த சாகா கலை, அந்த காயகல்ப பயிற்சி. இதுதான் இரவாமை என்ற கலைன்னு சொல்றாங்க. ஈதல் என்பது பிறருக்கு கொடுத்து மகிழ்விப்பது. அதாவது பிறரை மகிழ்வித்து அப்படிங்கிறது தான் இந்த ஈதல்ங்கிறது. நம்மை நம்மால வந்து முடிந்தத வந்து அறிவாலோ, பொருளாலோ தரலான்னு தானே சுவாமிஜி சொல்றாங்க. அதுதான் ஈதல்ன்னு சொல்றாங்க. ஒழுக்கம் என்பது இல்லாமல் அறிவிருந்தும் பயனில்லைன்னு சொல்றாங்க. அறிவானது உயர்ந்து இருந்தாலும், அங்கே ஒழுக்கம் என்பது இல்லாது போனா எந்த ஒரு பயனுமே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சோதனைகளை அடைந்திருந்தாலும் அறம் சார்ந்து வாழலைன்னா யூஸ் இல்லைன்னு சுவாமிஜி சொல்றாங்க. மன மனநிறைவு தான் மனிதனுக்கான மகிழ்ச்சி சுரங்கம்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. அதாவது ஏழ்மையிலும் வறுமையிலும் கூட அந்த மன நிறைவுடன் வாழ்ந்தோம்னா மகிழ்ச்சி வந்து நீடிக்கும்னு சொல்றாங்க. வாழ்க்கையை பற்றி நமக்கு யார் சொல்லி தந்தாலும் யார் சொன்னாலும் புரியாது.
நமக்கு வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு தெளிவாக புரியும்னு சொல்றாங்க. அதுதான் இன்ப துன்ப உணர்வு. இறைவன் வந்து கருணை உள்ளம் உள்ள கருணை உள்ளம் கொண்டவன்னு சொல்றாங்க. நாமெல்லாமே அப்படித்தான் சொல்றோம். ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையா இறைவன் வந்து குடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித்தியாசப்படித்தானே நம்ம வாழ்றோம். எத்தனையோ பேர் வந்து ஊனமாகவும், கண் பார்வையற்றும், இன்னும் வெவ்வேறு குறைபாடுகளால வந்து பிறந்து வாழ்றாங்க நம்ம கண்ணு முன்னாடியே இல்லைங்களா? ஒரு சில நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா, நிறைய துன்பங்களை வந்து தங்களது வாழ்வில் வந்து சந்தித்து வாழ்றாங்க. நெறைய பேர பார்க்கிறோம்ல, மனுஷன் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இவனுக்கு ஏன் இவ்ளோ ஒரு சோதனை வருது அப்படின்னு ஒரு சிலர பார்த்து நம்ம வந்து அ சொல்றோம் இல்லைங்களா? அதே ஒரு சிலர பார்த்து அவங்க எவ்வளவோ கெட்டது செய்வாங்க. அவன என்ன நம்ம சொல்லுவோம், வாழ தகுதியே இல்லாத மாதிரி நிறைய கெட்ட செயல்களை செய்றான். இவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? ஆனா எல்லா இன்பங்களையும் அனுபவித்து அவங்க வந்து வாழ்வாங்க. அந்த கெட்டவங்களா இருக்கிறவங்க. அது எப்படின்னா, அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு கணக்கை வந்து இறைவன் வந்து ரகசியமாகத்தானே வச்சிருக்கான். இல்லைங்களா? முன்வினை பதிவுனால தான் கெட்டவன் நல்லா வாழ்றான். நல்லவன் வந்து துன்பப்படுறான். அவனின் கணக்குப்படிதான் எல்லாமே நடக்குது. இறைவன் கணக்குப்படிதான் எல்லாமே நடக்குது. முன் பிறப்பின் பதிவுகள் ரகசியமாக உள்ளது இல்லைங்களா? அவனிடம் தான் அவன் அவனிடத்திலிருந்து அதற்கேற்ப எல்லாமே நம்மளுக்கு விளைவுகள் செயல்கள் எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதரும் தண்டனையை அனுபவிக்கத்தான் வந்துள்ளோம். ஏன்னா, இந்த பூமியானது ஒரு பயிற்சி பட்டறைன்னு சொல்றாரு கிருபானந்த வாரியார். இந்த பூமியே ஒரு பயிற்சி பட்டறைன்னு சொல்றாங்க. பட்டறையில வந்து நிமித்துறது தானே வேலை. இந்த பட்டறையில என்ன செய்வாங்க? ஒரு இரும்ப வந்து உருக்கி, நெருப்புல காட்டி, அத வந்து அ ஒரு ஒரு பொருளா, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா தயாரிப்பாங்க. இல்லைங்களா? அத அடிக்க அடிக்க என்ன ஆகும்னா, அது பழுத்து போயி அதுக்கு அவங்க அடிக்கிற அந்த அடிக்கு ஏத்தபடி அதோட உருவத்த மாற்றி குடுக்கும். அதே மாதிரி இந்த அடி பட 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 நம்ம மனிதனானவன் வந்து ம் அ நம்மள வந்து நம்மள உருவாக்கிக்கிறோம்னு சொல்றாங்க. அதாவது தண்டனை காலம் முடிந்ததும் விடுதலை பெறுகிறோம்னு சொல்றாரு. அவரவர் க அவரவர் கர்மாக்கு தகுந்த தண்டனைய வந்து அனுபவிச்ச பிறகு விடுதலை அடைகிறோம்னு சொல்றாங்க. அ கிருபானந்த வாரியார். அதையே சுவாமிஜி சொல்றாங்க நகைச்சுவையாக சொல்வாங்க. மனிதன் ஏன் பிறந்தான்னு நம்ம வந்து கேட்டா, சாகத்தான் பிறக்கிறான்னு சொல்வாராம். அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களாம். இறப்பு என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ரகசியமாகத்தானே இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு செத்துருவோம்னு நம்மளுக்கு தெரியுமா? அது ரகசியமா தானே இருக்குது. இல்லைங்களா? இறப்பு எப்பன்னு தெரிஞ்சா மனிதன் வந்து நிம்மதியா வாழ முடியுமா? அதை மறைச்சு தான் நம்மளுக்கு இறைநிலை வந்து வச்சிருக்குது. அந்த ரகசியமாக தான் இருக்குது. இல்லைங்களா? அதே போல வந்து அது தெரியாம வந்து நம்ம என்ன செய்றோம்? ஆ இயற்கையில இயற்கைக்கு ஒத்திசைவா நம்ம வாழாம முரண்பட்டு வாழ்றோம். அதே போல இயற்கையில் நடக்கும் நிகழ்வுகள், அதாவது மரணம், பூகம்பம், மழையினால் ஏற்படும் அழிவு, நெருப்பினால், அடுத்து சூறாவளி, பெரும் காற்றினால், அப்படி நெறைய வந்து சுனாமி. இன்னும் வந்து இந்த இயற்கையில நடக்கிற பேரிழப்புகள் வந்து நம்மளுக்கு முன்னக்கூடியே வந்து தெரியாது. ரகசியமா தான் இருக்கும். எப்ப எது நடக்கும் என்பது வந்து சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. இயற்கையோட அது அமைப்புன்னு சொல்றாங்க. அதுபோல பல விஷயங்கள் இங்கே இயற்கை வந்து ரகசியமாகத்தான் நம்மளுக்கு தன்னுள் வைத்து செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு அது நல்லதுன்னு சொல்றாங்க. பிரச்சனை என்பது தொலைநோக்கி நாம பார்க்கும் பார்வையில் தான் எல்லாமே அடங்கியுள்ளதுன்னு சொல்றாங்க. அதை பெரிதாக நினைச்சா பெரிதாகத்தான் தோணுமாம். சிறியதாக நினைச்சா நமக்கு ஒரு பொருட்டாகவே தோணாதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பெருசா பூதாகாரமா இருக்காது. அது சிறுசா எடுத்து நம்ம நகர்ந்துட்டோம்னா, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. எதுவுமே புரியாத போதுதான் வாழ்க்கையானது நம்மளுக்கு தொடங்குது. ஆனா எல்லாமே புரியும்போது வாழ்க்கை வந்து நம்மளுக்கு முடிஞ்சு போகுது. 60, 80 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை புரிஞ்சிருது நம்மளுக்கு. ஏன்னா அனுபவம் கிடைச்சிருதுல்ல. ஏற்ற இறக்கத்த, தாழ்வு, உயர்வ பார்த்துட்டு நம்ம வந்து வர்றோம். அப்போ அந்த புரியாத போதுதான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை வந்து தொடங்குது. புரியும்போது நம்மளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. முடிந்து போனவர்களின் வாழ்க்கை தான் நமக்கு அந்த முடிஞ்சு போய் அவங்க குடுத்துட்டு போன வாழ்க்கை தான் அனுபவமாக நம்மளுக்கு இப்பயும் உதவிட்டு வருது. நம்ம யாருக்காக வாழ்றோம்னு நமக்கு தெரியுது. ஆனா நமக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்கள்ன்னு ரகசியமாகவே இருக்குதுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. சுவாமிஜி சொல்றாங்க, மனித வாழ்க்கை என்பதே
அந்த சஞ்சிதம் பிராரப்தம் என்ற இரு வினைகள் கலந்த ஒரு பெருங்கடல்னு சொல்றாங்க. அதாவது வினைப்பயன் என்ற கடலில் தான் நம்ம வந்து வாழ்க்கை என்ற ஓடத்தினை செலுத்துகிறோம். அதில் கடலில் ஆழத்தை அறிந்தவன் எளிய முறையில் ரசித்து வாழ்கிறான். விரக்தியாக படகை ஓட்டுபவன் கரை சேர தெரியாது தத்தளித்து கடல்லேயே தங்கி போயிடுறான்னு சொல்றாங்க. அதாவது அனைவராலும் எல்லா நாட்களும் வந்து உற்சாகமாக நம்ம இருப்பது என்பது முடியாது இல்லைங்களா? சோர்வும் வரும். அந்த சோர்விலும் உற்சாகமாக இருப்பவர்களே வாழ்க்கையை புரிந்து வாழ்கிறார்கள்னு சுவாமிஜி சொல்றாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் வந்து கண் இல்லாம, கால் இல்லாம, கை இல்லாம, இன்னும் பல குறைபாடுகளால பிறக்குறாங்க. ஆனா, தொப்புள் கொடி இல்லாம ஆதி காலம் தொட்டு பிறக்க முடியுமான்னு பார்த்தோம்னா, அப்படி வந்து பிறந்திருக்காங்களா அப்படின்னா, அது வந்து இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் இறைவனின் படைப்பு ரகசியம்னு சொல்றாங்க. ஆதி காலம் தொட்டே தொப்புள் கொடியின் தொடர்பில் தான் குழந்தை வந்து இப்போ வரைக்கும் பிறக்குது. அத வந்து நம்ம மாத்த முடியாது. விஞ்ஞானத்துல எத்தனையோ ஒண்ண மாற்ற தெரிஞ்ச அது, இந்த இத வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது இல்லைங்களா? மறுக்க முடியுதா? ரகசியம்னா அது பரம ரகசியம் தான். அப்படிங்கிற பழமொழி வந்து இருக்கு. உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தா அதுதான் வாழ்க்கைன்னு சுவாமிஜி சொல்றாங்க. உடலுக்கும் உயிருக்கும் முரண் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் நோயின்னு சொல்றாங்க. உயிரும் உடலும் பிரிந்தா அதுதான் மரணம்னு சொல்றாங்க. என்ன வார்த்தை பாருங்க! ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இது. மரணத்துக்கு உடலுக்கும் உயிருக்கும் முரண்பாடு வரும்போதுதான் உடலை விட்டு உயிர் வந்து பிரியுதுன்னு சொல்றாங்க. மகான்கள் சிந்தித்ததுதான் இன்று நமக்கு தத்துவமாக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? வேதமோ, உபநிடதமோ, இன்னும் பல வாழ்க்கை தத்துவம் எல்லாமே இந்த சித்தர்கள் வந்து நிறைய இதுல வந்து குடுத்திருக்காங்க. மகான்களின் சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சிந்தனைகளால் தான் நாம வந்து இன்னைக்கு வந்து தெளிவு பெற்றுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த தத்துவங்கள் தான் நம்மளுக்கு வாழ்க்கை ரகசியத்தை வந்து நம்மளுக்கு கத்து தந்துட்டே இருக்குது. மனிதா, நீ முதலில் மனிதனாக இரு. அப்போதான் கடவுள் நிலைய வந்து நீ உணர முடியும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்னடா இந்த வாழ்க்கைன்னு புலம்புவாங்க இல்லைங்களா? சலித்துக் கொள்வோ சொல் சலி சலிச்சிட்டு இருப்பாங்க வேற. ஆனா அதே புலம்பல்ல இருந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை உயரும்போது தத்துவம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் என்னடா வாழ்க்கைன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க, நல்ல தன்னோட வாழ்க்கை வந்து மாறும்போது அதையே வந்து தத்துவமா பேசுவாங்க. இல்லைங்களா? இதுதான் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள்னு சொல்றாங்க. வாழ்க்கைய வந்து கஷ்டப்பட்டு வாழாதே, இஷ்டப்பட்டு வாழுன்னு மகான்கள் வந்து சொல்றாங்க. உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமது முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள எல்லாமே நாம இப்ப சாப்பிடுறோமா? இல்லைங்களா? சாப்பிடுறதே கிடையாது. நம்ம குழந்தைங்க சாப்பிடுறாங்களா? அதுவும் இல்ல. அப்போ உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான உணவு, சிறுதானிய உணவான கம்பு, கேழ்வரகு போன்ற உணவுகள் அனைத்துமே இன்னைக்கு வீதிக்கு வீதி வண்டி கடைகள்ல, ரோட்டு கடைகள்ல இன்னைக்கு கூவி கூவி விக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து உணவுகள்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து தெரியறது இல்ல குழந்தைங்களுக்கு இல்லைங்களா? அதே வந்து கூவி கூவி விக்கிறாங்க. அத வந்து அந்த பிள்ளைங்க வந்து அது குடிக்கிறது கிடையாது. ஒரு அலட்சியமா அத வந்து அ பொ கிளம்பி போயிடுறாங்க. குடிக்கிறது இல்ல. இந்த மாரி உணவுல இருக்கிற ரகசியம் எல்லாம் இன்னைக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஆனா, உடலை கெடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பெரிய பெரிய கண்ணாடி மாளிகைகள்ல அத வந்து ஒரு 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 அது சொல்றாங்கல்ல, ஆடம்பரமான அந்த கடைகள்ல, ஹோட்டல்கள்ல வந்து கிடைக்குது. இதெல்லாமே நம்மளுக்கு வருத்தத்த அளிக்கக்கூடியதுதான். எதுல வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்குங்கிற ரகசியமே இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. பண்டைய உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள அந்த ரகசியங்களை வந்து நமது குழந்தைகள் மறந்து போகிறார்கள். இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு ஒரு மருத்துவர் வந்து சொல்றாரு. வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய அனைத்தையுமே நாம சொல்லி தரணும்னு சொல்றாங்க. அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைய வந்து நம்ம குடுத்துட்டு போவோம்னு சொல்றாங்க. கடந்த கால வாழ்வில் நடந்த அந்த தவறான பக்கங்களை வந்து குழந்தைகளுக்கு வந்து முன்பு பேசி வந்து நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து சண்டையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவர்கள் மீது வந்து மரியாதைய வந்து குறைய குறைய நம்மளே வந்து எடுத்துக் குடுக்குற அந்த ஒரு இதா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு தந்தை அப்படின்னா, முன்கால அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே கடந்த கால இத சொல்லி, சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு தாயோ, தந்தையோ முன்பு வாழ்ந்த வாழ்வின் சிறு தவறுகளை வந்து செய்திருக்கலாம். அது வந்து மனிதன்கிற தவறு செய்றது இயல்பு தானே. அந்த தவற வந்து
நம்ம அடிக்கடி வந்து பிள்ளைங்க முன்னாடி சொல்லி, நம்ம அப்பாங்கிறது ஒரு ஹீரோ மாதிரி பிள்ளைங்களுக்கு. அதே மாரி அம்மாங்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் மாரி. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சில கடந்த கால அந்த ரகசியத்த வந்து நம்ம வந்து பாதுகாத்து, நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நாம வந்து சொல்லக்கூடாது. இல்லைங்களா? இப்ப திருந்தி வாழ்றவங்க கிட்ட அதையே வைத்து நம்ம பேசி, பேசி வருத்தத்தை வந்து தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ரகசியம் காத்து மறைப்பது தான் அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்துல வளர்ற குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனோ, பொண்ணோ தவறான பாதையில் வந்து பஞ்ச மகா பாவமான அந்த போதை, புகையிலை, சூது, தேவையற்ற அந்த நட்புகளால் கெடுவது, இந்த போன்றவற்றை பற்றி நம்ம வந்து அவர்களின் பெற்றோர்களிடம் வந்து நம்ம சொல்றது நல்லதுன்னு சொல்றாங்க. இது மறைத்து ரகசியமாக காப்பது அந்த பிள்ளையோட நலன வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்தத சொல்லணும், எந்தத சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம வந்து ரகசியம் காத்து நம்ம வாழ்ந்தோம்னா, எல்லார் குடும்பத்திலயுமே ஒரு நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகளின் வாழ்க்கைக்கு வந்து நம்ம கேடு விளைவிக்கிறதுக்கு நாமே உறுதுணை புரியக்கூடாது. அப்ப அந்த மாதிரி பாதையில போகுது அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு மெதுவா வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த குழந்தைகள கண்டிக்கிறதுக்கும் நாம மெதுவா கூப்பிட்டு அன்பா, ஆதரவா சொல்லி நம்ம வந்து கண்டிக்கணும்னு சொல்றாங்க. அதனால வந்து எதில் ரகசியமாக வைக்கணும், எதில் சொல்லணும் என அறிஞ்சு நம்ம செய்றதால பலரது வாழ்க்கை பாதை வந்து மாறும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா, ஒரு இந்த விஷயத்த நம்ம சொன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னா மட்டும் நாம வந்து சொல்லணும். இல்ல சொன்னா இதனால இன்னும் வந்து சண்டைகள் பூதாகாரமா வெடிக்கும் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து ரகசியமாகவே வைப்பது நல்லது. ரகசியம்னா புதைஞ்சு கிடைக்கிறது தானே ரகசியம். இல்லைங்களா? மண்ணுக்குள்ள எது எதெல்லாம் புதைஞ்சு இருக்குதோ அதத்தானே ரகசியம்னு சொல்றாங்க. அதே மாரி இதுல ஸ்லைட்ல போட்ட மாரி இந்த குகை இங்கிருந்து அங்கிட்டு போனா நம்மளுக்கு வெளிச்சத்த தான் குடுக்கணும். அந்த அந்த குடும்பத்துக்கு நமக்கு வெளிச்சத்த குடுக்குற ரகசியத்த மட்டும் தான் நம்ம சொல்லணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இருட்டு. அந்த இருட்ட குடுப்போம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இவ்வளோ அழகான ஸ்லைட குடுத்து இதுக்கு வாழ்க்கை ரகசியத்த சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து அங்க போனா நம்ம நம்ம விஷயம் வந்து அது வெளிச்சத்த குடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு. எப்போதும் நாம சொல்ற வார்த்தை அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்த உண்டு பண்ணி, இருட்ட உண்டு பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல இருக்கிற தத்துவம். அதனால வந்து எந்த ரகசியம் சொன்னா அவரது குடும்பத்துக்கு நல்லதோ அதை மட்டும் சொல்லுவோம். எந்த ரகசியம் சொன்னால் பூதாகாரமாக வெடிக்கும் என்பதுதான் நம்ம அப்படியே நம்மளுக்கு தான் தவம் செய்யறோம்ல, எந்த வார்த்தையை விடணுங்கிற லாக்கிங் நம்மளுக்கு தெரியும்ல. இத சொன்னா நல்லது இல்லைங்கிற லாக் பண்ண கத்துக்கிட்டோம் தானே. அதே போல பிறர் வாழ்வில் நன்மையே செய்து நாமும் வாழ்ந்து பிறரையும் நல்வாழ்வு வாழ வைப்போம் என்று கூறி எனது சிறிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க்கை ரகசியம் என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை சொல்லியிருந்தீங்கள். மிகவும் சிறப்பு. உண்மையிலேயே நாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியவற்றை மிகவும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ரகசியம் என்றால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும். எல்லா வாழ்க்கையிலும் ரகசியங்களை தெரிந்து கொண்டால் அது சுவாரஸ்யமாக இருக்காது. சில ரகசியம் தெரியாமல் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி, அதுக்கு சித்தர்கள் சொன்ன 5 விஷயங்களை சொன்னீங்கள். பிறந்தவர்கள் இறப்பதும், இறந்தவர் பிறப்பதும் வந்து அ இயற்கை. அத வந்து சித்தர்கள் வந்து 5 விஷயங்களாக சொல்லியிருந்தார்கள். அதுல கண்ணதாசன் பாடல், அ அது அந்த 5 விடயங்களும் அம்மா உண்மையிலேயே பிரயோசனமாக இருந்தது. தோன்றின மறைதலும், மறைந்தன தோன்றுதலும், பெருத்தன சிறுத்தலும், சிறுத்தன பெருத்தலும் என்று உணர்ந்தன மறைதலும், மறக்கிறதும், மறந்தவற்றை உணர்றதும் என்று சொல்லி, அதுக்கு நடந்த துன்பங்களை வந்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது, இருண்டிடும். நாங்கள் அதை மற மறக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியும், அ நல்ல ஒரு சிந்தனையை எங்களுக்கு தந்திருந்தீங்களம்மா. ம். நன்றிகள்ங்கம்மா. சுகந்தியமா அ நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எந்த ரகசியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமோ, அந்த ரகசியத்தை நாங்கள் பாதுகாத்து வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் சொல்லக்கூடாது. அதுக்கு நல்ல உதாரணங்கள் சொல்லியிருந்தீங்களம்மா. அ அதே மாரி ஒரு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ரகசியத்தை மட்டும்
நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகள் யாராவது கூடாத பழக்கங்கள்ல ஈடுபட்டிருந்தால், அதை நாங்கள் பெற்றோருக்கு சொல்லி அந்த பிள்ளைகளை திருத்தி நல்ல பிள்ளைகளாக வாழ வைக்க வேண்டும். அது அவர்களுக்கு நன்மையா ஏற்படும் என்றாத்தான் அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்று சொல்லி நிறைய உதாரணங்கள் சொல்லி, பிறர் வாழ்வில் நாங்கள் நன்மை செய்து, நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்று சொல்லி நல்ல ஒரு சிந்தனையை தந்திருந்தீங்களம்மா. மிக்க நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு சிந்தனை. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளம். நன்றிகள் மாமா. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அம்மாவிடம் கேட்டறியலாம். கேள்விகள் ஏற்படாத அளவுக்குமா உங்களோட சிந்தனை இருந்தது. மிக்க சிறப்பு. இந்த சொன்னீங்க பிள்ளைகளுக்கு முன்னால தாய் தந்தை சண்டை போடும்போது அந்த போர்தற்ற பழைய கதைகளை சொல்லி சண்டை போடக்கூடாது என்று சொல்லி, உண்மைதானம்மா. சிலது பேர் அந்த பழைய கதைகளை எடுத்து வச்சு சண்டை போடுவதாலேயே குடும்பத்துல குழப்பங்கள் வந்து பிரிவினைகள் வந்துவிடும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் தந்திருந்தீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க சுகந்தியம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். ஒருத்தருக்கும் நாங்கள் கேள்விகள் இல்லாத பட்சத்துல அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் கூறுவோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை வழங்கிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பகிரதி அம்மா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து நல்லதொரு துரியாதீத தவத்தினை வழிநடாத்திய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நகுலேஷ் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.